நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 1 மணியுடைய ஷோ. சரிங்களா? 1 மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம். எப்படி அது நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி அடித்த நம்பர் என்னங்கிறது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம 2 ரிசல்ட்டை கொடுத்தோம் இல்லையா? 2 ட்ராவுக்கு நம்ம கொடுத்தோம். 2 ட்ராவில் எப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்களேன். எந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக கொடுத்துருக்குறோம், எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் கேளுங்க. இது வந்து ஃபஸ்ட் ரிசல்ட், அதாவது 210 15 சரிங்களா? அதே மாதிரி 737 33 சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 773 15 சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா? இதுதான் நமக்கு அடித்த ரிசல்ட்டு. நல்லா கவனம் பார்த்துங்க. 733 315 நம்ம என்ன கொடுத்தோம், நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக வந்து 3ஆம் நம்பர் ஆட்டத்தில் வரும், வராமல் போகவே போகாது. ஏன் 3ஆம் நம்பர் வரும், அப்படி 3ஆம் நம்பர் வந்தால் உங்களுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் அதையும் நம்ம தெளிவாக சொன்னோம். ஒரு நம்பர் வந்து விழுகுது அப்படின்னா அந்த நம்பருக்கு நேர் ஆப்போசிட் வரும். அதான் நம்ம என்ன சொன்னோன்னா, கண்டிப்பாக வந்து 7ஆம் நம்பர் வரணும் அல்லது 2ஆம் நம்பர் நம்ம கொடுத்துட்டோம். 2ஆம் நம்பருடைய பவர், இதோடைய பவர் எடுத்து 7ஆம் நம்பர் வந்துச்சு, 33 வந்துருச்சு சரிங்களா? நம்ம என்ன கொடுத்தோன்னா 3ஆம் நம்பர் கண்டிப்பாக வந்து ஆடுவாங்க, ஆடாமல் விடவே மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அதே மாதிரி 0வுக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா 7ஆம் நம்பர் அடித்தாங்க, பரவாயில்ல. ஆனால் 7ஆம் நம்பருடைய பவர் தான் உங்களுக்கு 2ஆம் நம்பர் அப்படி அடித்தாங்க சரிங்களா? அதைத்தான் நம்ம என்ன சொன்னோன்னா, கண்டிப்பாக வந்து 1ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் ஆடிடுவாங்க. இந்த 3ஆம் நம்பர் இங்கே வச்சாங்கன்னா, நான் என்ன சொன்னேன், இங்கே 3ஆம் நம்பர் வச்சாங்கன்னா அதே 3ஆம் நம்பர் எடுத்து என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நமக்கு 3ஆம் நம்பர் அடுத்த ரிசல்ட்டில் கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தோம். என்ன வந்திருக்கு பாருங்கள், 513. அடித்த நம்பர் என்ன, 315. இதுதான் நமக்கு அடித்தாங்க. நம்ம தெளிவாக கொடுக்குற ஒவ்வொரு நம்பரும் செம்மையாக ஒரு வின்னிங். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 515 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்க 8 மணி ரிசல்ட்டு டோட்டல் நான் சொன்னேன். இங்கே இதுக்கும் நம்ம இங்கே கொடுக்குற நம்பருக்கும் டோட்டல் மிஸ்ஸிங்கு மாறி தான் வரும், ரொம்ப டோட்டலாக மாறி வரும். அப்படி வந்தால் இப்படி தான் வரும்னு எதிர்பார்த்தா 315ங்கிறது நமக்கு ரிசல்ட்டு. 315 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த 513 கொடுத்தோம். இங்கே பாருங்கள், நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அதே தான் கொடுத்துருக்குறோம், மாற்றி கொடுக்கல சரிங்களா? நம்ம கொடுத்ததில் அப்படியே 3ஆம் நம்பர் வருது, 1ஆம் நம்பர் வருது, 5ஆம் நம்பர் வருது. டேரெக்டாக இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி வந்துச்சு. இதில் 33 நம்ம பி போர்டில் கொடுத்தா 33. நம்ம 2 நம்பருக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா? 2 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்தோம். அது இதில் வந்து 3 நம்பருமே நமக்கு எக்ஸாக்ட் நம்பராக கிடச்சிது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 315ங்கிறது நமக்கு வின்னிங் நம்பர். நமக்கு நல்லாவே தெரியும் 315 தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு சரிங்களா? 315 வின்னிங் நம்பர். நம்ம கொடுத்தது 515 அப்படின்னு கொடுத்தோம். நம்ம வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்பர்கள் இந்த இடத்துல இப்படி மேட்ச் ஆகும், இந்த மாதிரி நம்பர்கள் இந்த இடத்துல மேட்ச் ஆகுங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது. ஏன்னா ஒரு நம்பர் வருது அப்படின்னா நம்ம இதுக்குள்ளேயே இருக்கிறோம் இல்லையா, இதுக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எடுக்க நமக்கு தெரிஞ்சிருது. ஒவ்வொரு படிப்பினை, ஒவ்வொரு நம்பரும் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்குது இல்லையா? பாருங்கள், 1க்கு 3 தான் கொடுத்துருக்காங்க, 3க்கு 1 தான் கொடுத்துருக்கான் இல்லையா? இதைத்தானே நம்ம சொன்னோம். சொல்கிறோம். இது மாதிரி தான் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறோம். ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு பேட்டர்ன் எந்த மாதிரி மெத்தடில் வருது, என்னென்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க அப்படிங்க ரொம்ப அக்யூரேட்டாக தான் கண்டுபிடிச்சி தான் கொண்டு வரோம் சரிங்களா? நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த ரேண்டமாக 2 நம்பர் கொடுக்குறதே கிடையாது. ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து இந்த நம்பர் இப்படி தான் வரும், இந்த நம்பர் இப்படி தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு 1 மணி ரிசல்ட்டு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டு 4ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். 4ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 4ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 4ஆம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் எதனால் வருதுங்க, 3க்கு 4 வருங்களா அப்படின்னா இப்போ வரப்போ டைமில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. பட் வரக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா? உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்க? அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை 3க்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் கொண்டு வந்திருக்க 2 நம்பருமே ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பராக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பருக்கு 4 நம்பர் கொடுக்குறோமா, அதே நம்பரையும் 2ஆம் நம்பரையும் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நம்பருமே கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏங்க அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சேஞ்சிங்காக தான் வரும். தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், நமக்கு நேற்று 1 மணி ரிசல்ட்டு 015ன்னு டோட்டல் சேஞ்சிங்கான நம்பராக வரும். ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிற நம்பருக்கு எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. அப்படி வரும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா, நமக்கு இந்த கணக்கு வர நம்பர் தான் அப்படியே வரும் சரிங்களா? அதனால தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த 315 அப்படிங்கிற நம்பருக்கு நேர் ஆப்போசிட் என்ன இருக்குது, கண்டிப்பாக அப்படி தான் வரும். நேர் ஆப்போசிட் வரும். இல்லை அப்படின்னா இந்த நம்பர், அதாவது 3ஆம் நம்பருக்கு வரக்கூடாத நம்பர் என்ன, 3ஆம் நம்பருக்கு வராத நம்பர் என்னவோ அதுதான் வரும். அதை தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னா, இப்போ 5 வருதா 5க்கு 4 வரும், 3 வருதா 3க்கு 4 வரும், 3 வருதா 3க்கு 2 வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுதான் டோட்டல் சேஞ்சிங்கான நம்பர். இருக்கிறது 10 நம்பர், அதுக்குள்ளே சேஞ்சிங்கான நம்பர்னால் இது இப்படி வந்தால் தான் சேஞ்சிங்கான நம்பர் இல்லையா? அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி தான் வருது நாளைக்கு கணக்கில். அது 2 எடுத்துக்கங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 1க்கு 3 தான் மறுபடியும் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டு 1க்கு 3 இருக்கணும், இல்லைன்னா 1க்கு 8 இருக்கணும் அப்படின்னு காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன் 8ஆம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா, மேபி 8ஆம் நம்பருக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது எனக்கு. ஏன்னா 3ஆம் நம்பர் வரல அப்படின்னா அந்த இடத்துல 8ஆம் நம்பர் வரும். ஏன்னா 3க்கு 1 3க்கு 1 கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ 3க்கு 1 கொடுக்குறத தவிர்த்துட்டு 3க்கு 8 கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நம்பர் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ நீ ஏதோ ஃப்ளோவில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்தளவுக்கு ஸ்டடி பண்ணி தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு நம்பருமே ஸ்டடி பண்ணாமல் கொடுக்குறதே கிடையாது. நான் எல்லா நம்பரும் ஒவ்வொரு ட்ராவலையும் ஸ்டடி பண்ணி தான் கொடுக்குறோம். அதனால் சொல்கிறேன், ஒரு ஃப்ளோவில் நம்ம கொடுக்கணும்னு நினைக்க வேணாம். 1ஆம் நம்பர் அதாவது 1க்கு 3ன்னு வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்தது 1க்கு 8ன்னு தான் வரணும். 1க்கு 8ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கங்க. திரும்ப 3ஆம் நம்பர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம். ஆனால் இல்லைன்னா 8ஆம் நம்பர் தான் வைக்கணும் அந்த இடத்துல. அந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் காமிக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருக்குது அப்படின்னா பாருங்கள். அது மிஷின் சார்ட் எதுவும் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த மாதிரி தான் வருது. அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு ஒரு 1ஆம் நம்பர் தட்டுது எனக்கு. 1ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 5க்கு 1ன்னு ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1ஆம் நம்பர் வந்து 3க்கு 1ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? 3க்கு 1 கொடுத்துட்டாங்க, 1க்கு 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம 5க்கு 1ன்னு கொடுப்பாங்க. கொடுக்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அந்த மாதிரி வரக்கும் அதிகமான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 1ஆம் நம்பர் திரும்ப ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நேற்று ஆட விட்ட நம்பரில் 210 15ன்னு அடிக்கிறாங்க. அந்த கணக்கு வச்சு பார்த்தாலுமே திரும்ப ஒரு 1ஆம் நம்பரை ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கணக்கு அதை தான் சொல்லுது. ரிப்பீட் அடிப்பாங்கோ அப்படின்னு காமிக்குது. இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க. இருந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. உங்கள் கணக்குலேயும் மேட்ச் ஆகுது. நம்ம கணக்கில் மட்டுமே ரிப்பீட் அடிப்பாங்க அப்படின்னு வந்தால் போதாது. உங்கள் கணக்குலேயும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி திரும்ப இது வந்து 3ஆம் நம்பர் நீங்கள் மாற்றிடாதீங்க. 5ஆம் நம்பர் நினச்சிக்காதீங்க. 3ஆம் நம்பர். சரிங்களா? நான் எப்போயுமே 3ஆம் நம்பர் அப்படி 5 மாதிரி தான் போடுவேன். சரிங்க? அதே மாதிரி ஒரு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் மேட்ச் ஆகும். ஏபிபிசிஎஸ்சியில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. ஏ போர்டு பி போர்டில் 3 டிஜிட்டில். ஆனால் இதில் போக நமக்கு ஆல் போர்டு எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இந்த நம்பர் வந்துடும் அப்படின்னு தோணுது இல்லைங்க? அந்த மாதிரி நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு இந்த 435 அப்படின்னு எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 435 அப்படின்னு எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. இதை தாண்டி வேறு வரலைனால 284ன்னு வரும், 285ன்னு வரணும், இல்லை 256ன்னு வரணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 24 ஓகே அதே தான் 24 அப்படிங்கிற அந்த மெத்தேடு எனக்கு வரணும் அப்படின்னு எனக்கு காமிக்குது. இதில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 24 அப்படிங்கிற மெத்தேடு கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. 24 234 இல்லை 435 இல்லைன்னா 534 320 இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இதை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.